கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீதியை சரி கட்டும் தேவன். இது யாருடைய அனுபவம்? தாவீது ராஜாவுடைய அனுபவம். 1 சாமுவேல் 22 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்று நியாயம் விசாரித்து கர்த்ததாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுடைய மாமனார் சவுல் ராஜா தாவீதை கொல்ல துரத்தி அவன் வகை தேடி தருகிறான். இப்போதோ சவுல் ராஜாவை போட்டு தள்ளுவதற்கு நல்ல ஒரு சிச்சுவேஷன் அமைந்தது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய இடத்தில் நான் கை போடுவதில்லை என்று சொல்லி அவன் வஸ்திரத்தின் ஓரலை அறுத்து காட்டுகிறான். ஐயா, சவுல் ராஜாவே, அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, இந்த ஒரு நன்னடத்தை தாவீதினிடத்தில் காணப்பட்டது. அவன் எதிரியாக பார்க்கலாம், அவனை அப்ப போட்டு தள்ளி இருக்கலாம் அருமையானவர்களே. ஆனால் அபிஷேகம் பட்டவனுக்கு அவன் கொடுத்த மரியாதை, அதனால் அவர் நீதியை சரி கட்டுவார் என்று அறைகூவலிட்டு கடந்து செல்லுகிறான். தாவீது காப்பாற்றப்பட்டான். அவருடைய இருக்கை சிம்மாசனத்தை மீண்டும் திருப்பி என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் இழந்து போன பெயர்களை நீங்கள் திருப்பி பெற்றுக் கொள்ளும்படியாக நீதியை சரி கட்டும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் நின்று உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.